ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் தான். ஓகேவா? ஸோ இது லாஜிக்கல் ரீசனிங்குடைய பார்ட் 4 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ பார்ட் 1ல் நம்ம கிளாக்ஸ் பார்த்துருந்தோம். தென் வந்துட்டு ஆர்டர் அண்ட் ரேங்கிங், தென் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கல் ரீசனிங்கில் சப் டாபிக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், லாஜிக்கல் ரீசனிங்கிறது ஒரு காமனான டாபிக் தான். ஓகே, ஆல்ரெடி நம்மளோட சிலபஸில் 27 டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 27 டாபிக்ஸில் நம்மளுக்கு கொடுக்காத அந்த 4 ஓகேவா இம்பார்ட்டண்ட். பட் ஆனால் அதை பற்றி நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஓரளவு தான் தெரியணும், டீட்டெயிலாக தெரியாது. ஸோ அதனால் நம்ம அந்த 4 டாப்பிக்கை வந்துட்டு நம்ம சப் டாப்பிக்காக எடுத்து 4 டாபிக் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? 4 டாப்பிக்கில் நம்ம கிளாக்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி தென் வந்துட்டு ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த 4 இதை வச்சுமே இப்போ வந்து நம்ம சிலாகிசம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கிளாக்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் அதில் டைரக்ஷன்ஸ் இருக்கும், ஆங்கிள்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு டாபிக் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு கிளாக்கை பற்றி முழு இது தெரியாது. பட் ஆனால் இந்த டாபிக் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் வந்துட்டு அதே மாதிரி தான் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்துட்டு நம்ம நிறையா இதை பார்த்துருப்போம். பிளட் ரிலேஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை அரித்மெட்டிக்கல் ரீசனிங்காக இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு லாட் ஆஃப் ரீசனிங்கில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கும். ஓகே, ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ஓரளவு ஒத்து போகும். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு அது ரெண்டுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒன்றா தான் இருக்கும். ஓகே, ஒன் ஆர் 2 இன்ச்சஸ் தான் இந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ அதை பற்றியும் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அந்த வீடியோஸில். இப்போ இந்த வீடியோஸில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாகிசம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு தமிழில் ஸ்லாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சிலாகிசம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்ம வந்துட்டு வென் டயக்ராம் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வென் டயக்ராம்னா என்ன? ஸோ வென் டயக்ராமில் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மேக்ஸ்லலாம் போட்டிருப்போம். ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம தனியாக வீடியோவே பார்த்துருக்கோம், வென் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசனிங்கில். ஸோ எந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணும், எந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கு ஓரளவு அதோடைய கான்செப்ட் தெரியும். பட் சிலாகிசமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வென் டயக்ராம் நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணணும். அதே மாதிரி கன்க்ளூஷனை வச்சு ஆப்ஷனில் உள்ள ஆன்சரை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்டே. ஸோ சிலாகிசமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கன்க்ளூஷன், சம் கன்க்ளூஷன், நோ கன்க்ளூஷன், பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன வரும், இதில் வருமே. ஓகே, ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு வேறு எந்த ஒரு இதுவும் வராது. ஓகே, ஸோ சிலாகிசம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ சிலாகிசம் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவு நம்ம இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் வென் டயக்ராம். ஆல்ரெடி நம்மளுக்கு வென் டயக்ராம்னா என்னன்னு தெரியும். ஸோ சம் அப்படின்னா இப்போ ஏபின்னு 2 சர்க்கிள் இருக்குன்னா சம் அப்படின்றத நம்ம ஷேட் பண்ணுறது தெரியும். ஆல் அப்படின்னா எல்லாமே, நோ அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வென் டயக்ராம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சம்மு, ஆல், நோ இது 3 தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம இதோடைய கான்செப்டை பார்த்துடலாம். ஓகேவா? சம் ஏ ஆர் பி. இப்போ வந்துட்டு ஒரு கொஷினில் சம் ஆஃப் ட்ரீ, சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்துட்டு சம் ஆஃப் ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, சம் ஆஃப் ஏ ஆர் பி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்துட்டு ஏ டயக்ராம், தென் இது வந்துட்டு பி. ஏன் அப்படி இது வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் அப்படின்னாலே ஏதோ ஒன்று தொடர்பு இருக்குது, இதோடைய கொஞ்சம் அப்படின்றது தான் இதோடைய கான்செப்டே. ஓகேவா? ஏஆர்பி. ஓகே, ஸோ அப்போ சம் ஆஃப் ஏஆர்பினா நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கான்செப்ட். ஆல் அப்படின்னா ஏஆர்பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏங்கிறது இது, பிங்கிறது இது. ஓகேவா? அப்போ பியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏ வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரி, ஆல்னா இதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோ ஏ ஆர் பி. ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ அதில் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிட்டால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சம் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, சம் ஆஃப் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இது வந்து எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபின்னு எடுத்துப்போம், இல்லை பியில் உள்ள ஏ பாதி அப்படின்னும் நம்ம எடுத்துப்போம். இதுவே வந்துட்டு ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அனைத்து ஏ பகுதியும், ஓகேவா, அனைத்து ஏ பகுதியும் பி உடன் உள்ளடக்கியது அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேவா, அப்போ எல்லாமே வந்துட்டு பி உள்ள சேர்ந்தது தான், அதுதான் இதுக்கான விளக்கமே. ஓகேவா, இப்போ நோ ஏ ஆர் பி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி. இதை நம்ம இன்னொரு தடவை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தம் இல்லை அப்படின்னா இதை வந்துட்டு இப்படி இன்ட்டு மாதிரி போட்டுக்கலாம், லைக் திஸ். இப்போ இது ஏ, தென் இது பி. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நோ அப்படின்னாலே இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், கான்செப்ட் 2. ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு இதில் 2 கான்செப்டாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் இருக்குது. இந்த வென் டயக்ராம் அப்படின்றதுல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால அதில் கான்செப்ட் 1 கான்செப்ட் 2ன்னு இருக்குது. ஸோ கான்செப்ட் 1 தான் நம்ம பார்த்தோம். இப்போ கான்செப்ட் 2ல் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம் ஆஃப் ஏ ஆர் பி அப்படின்னு எடுத்திருந்தீங்கன்னா இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு பி, எப்பயும் போல் நம்ம எடுத்துக்கிறது தான். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு பி. அப்போ வந்துட்டு இதை வந்து ஷேட் பண்ணோம் அப்படின்னா சம்மு, இப்படினாலே சம் தான் அர்த்தம். ஓகேவா, ஸோ கொஞ்சோன்னு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல் பி ஆர் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எல்லா பியுமே வந்துட்டு வாட், எல்லா சியோட கலந்தது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்துட்டு போட்டதுலேயே வைங்களேன். ஸோ இதில் வந்துட்டு ஏவை வந்துட்டு மிஸ் பண்ணணுமான்லாம் கிடையவே கிடையாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு ஏ பி சி 3 இருக்குது, அதில் வந்து பிக்கும் சியும் வந்துட்டு எல்லாமே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஆல் பி ஆர் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ எல்லா பியுமே வந்து சியோட இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னா எல்லா பியுமே சியோட சேர்ந்தது அப்படின்ற மாதிரி இப்படி தான் நம்ம எழுதிக்கணும். ஓகே, ஸோ டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போனா தான் நம்மளால் அந்த ஆன்சரை சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சொல்லலாம் ஆல்ரெடி கான்செப்ட் 1ல் போட்ட மாதிரியே நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பி, இது வந்து சி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு இங்கே ஏ கொடுக்காதனால நம்ம இப்படி எடுத்துக்கலாம். பட் ஏவோட சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ அடுத்து பாருங்களேன், நோ சி ஆர் டி. சிக்கும் டிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்றாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஏபி போட்டாச்சு, சம் ஆஃப் ஏ அண்ட் பி, அப்புறம் வந்துட்டு எல்லா பியுமே வந்துட்டு வாட் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதில் டயக்ராம் வந்துட்டு தப்பாக இருக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட், இது சி. இப்போ சிக்கும் டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னா தனியாக ஒன்று போட்டுட்டு அதை ராங்குன்னு சொல்லி நம்ம காட்டிடலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஏபி. ஓகே, ஸோ சம் ஏபி இல்லை பிஏ, நெக்ஸ்ட்டு சம் ஏசி இல்லை சிஏ. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏவும் பியும் பியும் சியும், அதே மாதிரி சியில் வந்துட்டு ஏயும் இருக்குது. ஓகேவா, சம் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே வந்துடாது, பட் பியோட ஏ வந்து கலந்துருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சிக்கும் ஏவுடைய பாதி பகுதி இருக்கும், அதனால சிஏன்னு கொடுப்பாங்க, இல்லை ஏசின்னு கொடுப்பாங்க. பட் டிக்கு சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பிகாஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, நோ சி ஆர் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு நோ அப்படின்னாலே பி, அது ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இன்னொரு தடவை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது ஏ, ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, இது ஏ, இது பி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஏ சம் ஆஃப் ஏ, அதாவது சம் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அடுத்த ரெண்டாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் பி ஆர் சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ தனியாக நம்மளுக்கு டியும் சியும் தொடர்பு இல்லைன்னாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், தனியாக டியை போட்டுடுறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுடுறோம். இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம் ஏ ஆர் பி, ஓகேவா, சம் பி ஆர் சி வரும். அதே மாதிரி சம் ஏ ஆர் சி, சம் சி ஆர் ஏ, இந்த மாதிரி நம்ம வரலாம். ஓகேவா, ஸோ இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா,
கன்க்ளூஷன் பாயிண்டில் சம்னா சம் ஏ ஆர் பி அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு சம் ஏஆர் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏன்றது பெரிய வட்டமாகவும் பின்றது சின்ன வட்டமாகவும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இதுவே ஆல்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏன்றது சின்ன வட்டமாகவும் பின்றது பெரிய வட்டமாகவும் நம்ம எடுத்துக்கணும். இது நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதை அப்ளை பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சம் அப்படின்னாலே கலந்து இருக்கிறது. ஓகேவா? ஏயும் பியும் பாதி பாதி கலந்து இருக்கலாம். இல்லை பியும் சியும் சியும் ஏவும் பாதி பாதி கலந்துருக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஒரு சம்ஸும் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இன்னும் கிளியராக புரியும். ஓகே. நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் சம் அண்ட் ஆல் கன்க்ளூஷன் நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் பார்த்தோம் இல்லையா? 4 பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சம், ஆல், நோ, தென் வந்துட்டு பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் அண்ட் ஆல் கன்க்ளூஷன் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. சம் அண்ட் ஆல் கன்க்ளூஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க, ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயக்ராம் போடணும். ஓகே. ஸோ டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்று, வென் டயக்ராம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டாலே ஆப்ஷன்ஸை ஈஸியாக நம்ம கேட்சப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இப்போ கொஷின்ஸ் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ட்ரீஸ் ஆர் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரி தான், சம் ட்ரீஸ் ஆர் பேப்பர். ஓகே. அப்போ நம்ம இதை ட்ரீஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை பேப்பர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஆல் பேப்பர்ஸ் ஆர் இங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் பேப்பர்ஸ் ஆர் இங்க். அப்போ எல்லா பேப்பர்ஸுமே இங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எல்லா பேப்பர்ஸுமே இங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சம் இங்க் ஆர் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சம் இங்க் ஆர் ப்ளூ அப்படின்னா சம் இங்க். ஓகேவா? ஸோ கொஞ்சம் இங்க்கு தான் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பென் டயக்ராம். ஓகே. ஸோ நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். சம் ட்ரீஸ் ஆர் பேப்பர். ஓகே. ஸோ ட்ரீயும் பேப்பரும் சம் இருக்குது. அதே மாதிரி எல்லா பேப்பருமே வந்துட்டு இங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயக்ராம் போட்டாச்சு. மூணாவது சம் இங்க் ஆர் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொஞ்சோண்டு இங்க் வந்துட்டு ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ கன்க்ளூஷனில் பாருங்கள், சம் இங்க்ஸ் ஆர் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சம் இங்க்ஸ் ஆர் ட்ரீ. ஓகே. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், ட்ரீ இங்கே இருக்குது, இங்க் எங்கே இருக்குது? இங்க்கு வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கும் சம்மந்தமா அப்படின்னு கேட்டால் இருக்குது. பிகாஸ் ஆஃப் ட்ரீயும் பேப்பரும் சம் இருக்கா? அப்போ எல்லா பேப்பருமே வந்துட்டு வாட் இங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ பேப்பரும் ட்ரீயும் சம் இருக்குது. அப்போ வந்துட்டு இதுக்கும் தொடர்பு உடையது. ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து பாதி இங்க்கு கலந்துருக்கும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு. ஓகே. இப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் பாருங்கள், சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரீஸ் அப்படின்னா கரெக்டு தான் இல்லையா? ஸோ சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரீஸ். ஓகே. ஸோ அப்போ கரெக்டு தான். அப்போ பேப்பரும் ட்ரீயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ செகண்ட் கன்க்ளூஷனும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் ப்ளூ ஆர் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ப்ளூ ஆர் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ சம் ப்ளூ ஆர் பேப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க்குக்கும் ப்ளூக்கும் தான் தொடர்பு இருக்குமே தவிர பேப்பருக்கும் ப்ளூக்கும் தொடர்பு இருக்காது. ஓகேவா? என்ன தான் வந்துட்டு அது வந்து இங்க்குள்ளே தான் கலந்துருக்கே தவிர பேப்பருக்கும் ப்ளூக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதனால தேர்டு கன்க்ளூஷன் ராங்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் ப்ளூ ஆர் இங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ளூக்கும் இங்க்கும் சம் ரிலேஷன் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எஸ், ப்ளூவும் இங்க்கும் சம் இருக்குது இல்லையா? ஸோ இருக்கலாம், பாதி பாதி இருக்குது. ஸோ தேர்ட் கன்க்ளூஷனும் கரெக்டு தான். ஓகே. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒன்லி 1 2 3 4 கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோஸ், ஒன்லி 2 1 3 கன்க்ளூஷன் ஃபாலோஸ், ஒன்லி 3 கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோஸ், தென் ஒன்லி 4 கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ, ஆல் கன்க்ளூஷன் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கன்க்ளூஷன்ஸில்
1 to 4 தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட். ஒன்லி 1 to 4 கன்க்ளூஷன்ஸ் தான் ஃபாலோஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்துட்டு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 3 இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இன்னும் கொஞ்சம் புரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எல்லா ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள். ஓகேவா? ஸோ இதில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்ன்னு கொடுக்கும்போது ஓகேவா? ஸோ ஆல் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆளுக்கு பக்கத்தில் எந்த பர்சனோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு பெரிய சர்க்கிளாக போட்டுடணும். இதே சம்முக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு என்னவா போட்டுடணும்? சின்ன சர்க்கிளாக போட்டுடணும். இதை வந்துட்டு பெரிய சர்க்கிளாக போட்டுடணும். இதை வந்துட்டு பெரிய சர்க்கிள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை சின்ன சர்க்கிளாக போட்டுடணும். ஓகே, இது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஓகே, ஸோ சம்முக்கு அப்புறமா வரதை பெரிய சர்க்கிளில் போடணும். சாரி, ஆக்சுவலி இதில் வந்துட்டு ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குழம்பிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள். ஓகேவா? ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள் அப்படின்னா அங்கே சின்னது போடணும். ஓகேவா? ஸோ அங்கே சின்னது போடணும், இங்கே பெருசு போடணும். சம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் பெருசு போடணும், இதில் சின்னது போடணும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, உங்களுக்கு கான்செப்ட்குள்ளே போயிட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட்டு தான். ஸோ இன்னும் நான் கொஞ்சம் தெளிவாக புரிய வச்சுக்கிறேன். பிகாஸ் ஆஃப் கொஞ்சம் அந்த இது மாறிடுச்சு. ஒரு சின்ன ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ சம்முக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு டேபிளோ சேரோ இது வந்துச்சுன்னா சம்முக்கு பக்கத்தில் நம்ம பெரிய வட்டமாக போட்டுடணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத சின்ன வட்டமாக போட்டுக்கணும். இதுவே ஆல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் சின்ன வட்டமாக போட்டுக்கணும், பக்கத்தில் இருக்கிறதுக்கு பெரிய வட்டமாக போட்டுக்கணும். இதுதான் கான்செப்ட். இது நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ப்ராப்ளம் சால்வ் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ ரொம்ப குழம்பிக்காதீங்க. இது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட்டு தான். பட் நீங்கள் டேரெக்டாக போட்டாலுமே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ உங்களை குழப்பினதுக்கு ஸோ சாரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள் அப்படின்றாங்க. ஸோ ஓகேவா? எல்லா சேருமே டேபிள் அப்படின்றாங்க. அப்போ எல்லா சேருமே டேபிள். ஓகேவா? அப்போ ஆளுக்கு பக்கத்தில் இதுக்கு சின்னதாக போடணும். ஓகேவா? இதுதான் சேரு. டேபிள் வந்துட்டு பெரிய வட்டம். ஸோ டேபிள். ஸோ எல்லா டேபிளுமே சேர் அப்படின்றாங்க. சாரி, எல்லா சேர்ஸுமே டேபிள் அப்படின்றாங்க. ஓகேவா? எல்லா சேர்ஸுமே டேபிளுக்குள்ளே அடங்கிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நோ டேபிள் இஸ் சோஃபா. எந்த டேபிளுமே சோஃபான்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தனியாக போட்டுருணும். எந்த டேபிளுமே சோஃபா கிடையாது. இதுதான் கான்செப்ட். தேர்டு ஒன் பாருங்கள். சம் சோஃபா ஆர் உட் அப்படின்றாங்க. ஸோ சம் சோஃபா ஆர் உட் அப்படின்றாங்க. ஸோ சம்முனா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள். நோ உட் இஸ் ப்ரௌன் அப்படின்றாங்க. ஓகேவா? எந்த உட்டுமே ப்ரௌனி இல்லை அப்படின்றாங்க. ஓகே, ஸோ எந்த உட்டுமே ப்ரௌனி இல்லை. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. வென் டயக்ராம் மட்டும் உங்களுக்கு வரைய தெரிஞ்சிட்டா போதும். ஈஸியாக நம்ம இந்த சம்மை சால்வ் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்களேன். கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க? சம் டேபிள் ஆர் சேர் அப்படின்றாங்க. சம் டேபிள் ஆர் சேர் அப்படின்றாங்க. கரெக்டாக? ஸோ சம் டேபிள் ஆர் சேர் அப்படின்னா எஸ், சம் டேபிள் ஆர் சேர் தான். ஓகேவா? அதில் கொஞ்சோன்னு இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சம் உட் ஆர் சோஃபா அப்படின்றாங்க. உட்டு வந்து சோஃபாவா அப்படின்றாங்க. எஸ், கொஞ்சோன்னு நம்மளுக்கு இருக்குல்ல. சம் உட் ஆர் சோஃபா. ஓகே, ரெண்டாவதும் நம்மளுக்கு கரெக்டான கன்க்ளூஷன். அடுத்து தேர்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். சம் ப்ரௌன் ஆர் சேர் அப்படின்றாங்க. ஸோ ப்ரௌன் இங்கே இருக்குது, சேர் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? சம் ப்ரௌன் ஆர் சேருன்றாங்க. ஸோ இது வந்துட்டு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்கள். சம் ப்ரௌன் ஆர் சோஃபா அப்படின்றாங்க. சம் ப்ரௌன் ஆர் சோஃபா. ஸோ ப்ரௌன் இங்கே இருக்குது. உட்டுக்கும் ப்ரௌனுக்குமே எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் உட்டில் கொஞ்சோண்டு சோஃபா இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சோஃபா இங்கே இருக்குது, ப்ரௌன் இங்கே இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு இவங்க சம் ப்ரௌன் ஆர் சோஃபான்றாங்க. பட் ஆனால் ரெண்டுத்துக்குமே தொடர்பு இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதுவும் ராங்கான இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து பாருங்கள். ஆல் சோஃபா ஆர் உட் அப்படின்றாங்க. எல்லா சோஃபாவுமே உட்டு அப்படின்றாங்க. ஓகேவா? எல்லா சோஃபாவுமே உட்டு அப்படின்றாங்க. நோ, சம் சோஃபா தான் உட்டு. ஓகேவா? ஸோ எல்லா சோஃபாவுமே வராது. எல்லா சோஃபா அப்படின்னா நம்மளுக்கு இப்படி தான் வரும்.
ஓகேவா? சம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி வரும். ஸோ சம் சோஃபா தான் வுட்டு. எல்லா சோஃபாவுமே வுட்டு கிடையாது. ஸோ இது வந்துட்டு ராங்கான இன்ஃபர்மேஷன். அப்போனா இந்த கன்க்ளூஷனில் 1, 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? அப்போ நம்ம ஆன்சர் பண்ணிடணும். ஒன்லி 1 and 2 கன்க்ளூஷன் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடணும். ஓகே, இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சம் கார்ஸ் ஆர் ட்ரக்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ சம் கார்ஸ் ஆர் ட்ரக்ஸு, இது காராக எடுத்துக்கலாம், இது ட்ரக்காக எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் ட்ரக்ஸ் ஆர் சைக்கிள் அப்படின்றாங்க. சில ட்ரக்ஸ் வந்துட்டு சைக்கிள் அப்படின்றாங்க. ஓகேவா? இதை நம்ம சைக்கிள்னு போட்டுக்கலாம். ஆல் சைக்கிள்ஸ் ஆர் டிராக்டர்ஸ்ன்றாங்க. எல்லா சைக்கிளுமே டிராக்டர்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ எல்லா சைக்கிள்ஸுமே டிராக்டர்ஸ் அப்படின்றாங்க. நாலாவது பாருங்கள், ஆல் டிராக்டர்ஸ் ஆர் பைக் அப்படின்றாங்க. அப்போ எல்லா டிராக்டர்ஸுமே பைக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நான் எந்த மாதிரி வென் டயக்ராம் போடுறேன் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் அப்படின்னாலே நம்ம எல்லாமே தான் இன்வால்வ் பண்ணிக்கணும். ஓகே, அந்த ரவுண்டு சுற்றி தான் நம்ம போடணும். ஓகே, அதை ஒன்றை விட்டுட்டு நம்ம போடக்கூடாது. அடுத்து சம் பைக் ஆர் ஒயிட் அப்படின்றாங்க. ஓகேவா? இது பைக்கு, சம் தான். ஓகேவா? சம் பைக் ஆர் ஒயிட் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வென் டயக்ராம் போடணும். ஓகே, ஸோ நம்ம போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். சம் சைக்கிள் ஆர் ஒயிட் அப்படின்றாங்க. ஸோ ஒயிட்டுங்கிறது இங்கே இருக்குது, சைக்கிள்ன்றது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ராங்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் பைக் ஆர் ட்ரக் அப்படின்றாங்க. சம் பைக் வந்துட்டு ட்ரக்கு அப்படின்றாங்க. ஸோ சம் பைக் வந்துட்டு ட்ரக்கு. எஸ், பிகாஸ் ஆஃப் இந்த வட்டத்துக்குள்ளே யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர்ஸ் இருக்காங்க, சைக்கிள் இருக்காங்க, ட்ரக்கும் வந்துடுவாங்க. அப்போ பைக்குக்கும் ட்ரக்குக்கும் சம் தொடர்பு இருக்கும். அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் கரெக்டான ஒன்று. அடுத்து பாருங்கள், சம் சைக்கிள் ஆர் கார் அப்படின்றாங்க. ஸோ சைக்கிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ சைக்கிள் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இருக்குது, கார் வந்துட்டு இங்கே இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. ஓகேவா? இது தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. ஸோ இது வந்துட்டு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் ஒயிட் ஆர் சைக்கிள்ஸ் அப்படின்றாங்க. சம் ஒயிட் ஆர் சைக்கிள்ஸ் அப்படின்றாங்க. ஸோ சம் ஒயிட் வந்துட்டு இங்கே இருக்குது, சைக்கிள் வந்துட்டு இங்கே இருக்குது, எந்த ஒரு தொடர்புமே வராது. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இது ராங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ராங் கொடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், சம் பைக்ஸ் ஆர் சைக்கிள் அப்படின்றாங்க. சம் பைக்ஸ் ஆர் சைக்கிள் அப்படின்றாங்க. கரெக்டாக? ஸோ சம் பைக்ஸ் ஆர் சைக்கிள் அப்படின்றாங்க. ஸோ பைக் வந்துட்டு இங்கே இருக்குது, சம் இதுக்குள்ளே தானே, இந்த வட்டத்துக்குள்ளே தானே எல்லாமே அடங்கியிருக்கும். இந்த பைக்குன்ற வட்டத்துக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கும். சைக்கிளு, டிராக்டரு, ட்ரக்கு, அப்போ வந்துட்டு தொடர்பு உண்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஆல் சைக்கிள் ஆர் பைக் அப்படின்றாங்க. ஆல் சைக்கிள் ஆர் பைக் அப்படின்றாங்க. அப்போ எல்லா சைக்கிளுமே பைக் அப்படின்றாங்க. எஸ், கரெக்ட் தான், எல்லா சைக்கிளுமே பைக்கு தான். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அப்போ சிக்ஸ்த்து கன்க்ளூஷனும் கரெக்டு தான். இதில் என்னென்ன கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தென் 5 6. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்துட்டு 2 5 தான் கரெக்டு. 2 5 6 வந்துட்டு கரெக்டான ஒரு கன்க்ளூஷன். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்டே. ஸோ உங்களுக்கு வென் டயக்ராம் மட்டும் போட தெரிஞ்சால் போதும், நம்மளால் ஈஸியாக அந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ ஃபோர்த்து கொஷின் பாருங்களேன். ஃபோர்த்து கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டு, கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரெண்டு 3 ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்கலாம், 2 கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு 6 7 இந்த மாதிரி போகலாம். ஓகேவா? அவங்க வந்துட்டு இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. பட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டு தான். தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது வந்துட்டு இதில் உதவலை, சிலாகிசம் அப்படின்றதுல வரலனாலும் வென் டயக்ராமில் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ வென் டயக்ராம் ஆல்ரெடி நம்மளுக்கு போட தெரியும். அதில் நம்ம வந்துட்டு சிலாகிசம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 4வது கொஷின்ஸ் பாருங்கள். 4வது கொஷின்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆண்ட்ஸ் ஆர் பேரட் அப்படின்றாங்க. ஸோ சம் ஆண்ட்ஸ் ஆர் பேரட்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்துட்டு ஆண்ட்டுன்னு வச்சுப்போம், இது வந்துட்டு பேரட்டுன்னு வச்சுப்போம். ஓகே, அடுத்து ஆல் பேரட்ஸ் ஆர் ஆப்பிள்ன்றாங்க. ஸோ எல்லா பேரட்ஸுமே ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எல்லா பேரட்ஸுமே ஆப்பிள் அப்படின்றாங்க. இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கன்க்ளூஷனை, ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் பேரட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ எல்லா ஆப்பிள்ஸுமே பேரட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா ஆப்பிள்ஸுமே பேரட்ஸான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எல்லா பேரட்ஸுமே ஆப்பிள் ஆனால் கிடையவே கிடையாது.
ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, எல்லா பேரட்ஸும் தான் ஆப்பிள். எல்லா ஆப்பிளுமே பேரட்ஸ் கிடையாது. ஓகேவா? இவங்க சொல்கிற கன்க்ளூஷன் பார்த்தா என்ன சொல்லியிருப்பாங்க, எப்பயும் ஆளுக்கு பக்கத்தில் சின்னது போட்டுக்கணும், அதிகமாக பெருசு டயக்ராம், இது ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா? அப்போனா என்ன வரும்? அப்போ எல்லா ஆப்பிள்ஸுமே பேரட்ஸ் அப்படின்னு சொன்னால் இதுதான் கான்செப்ட். பட் ஆனால் இங்கே வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா? ஸோ எல்லா பேரட்ஸுமே ஆப்பிள். அப்போ எல்லா ஆப்பிள்ஸுமே பேரட்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன்ஸ் ராங்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் ஆண்ட்ஸ் ஆர் ஆப்பிள் அப்படின்றாங்க. ஸோ சம் ஆண்ட்ஸ் ஆர் ஆப்பிள்ன்றாங்க. எஸ், அஃப்கோர்ஸ், பிகாஸ் ஆஃப் இதில் நம்ம பாதி சம் இருக்குது இல்லையா? அப்போ இதில் இது பாதி வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ சம் இருக்குது. ஓகேவா? ஸோ சம் ஆண்ட்ஸ் ஆர் ஆப்பிள் கன்க்ளூஷன்ஸ் கரெக்டு தான். ஸோ ரெண்டாவது கன்க்ளூஷன்ஸ் கரெக்ட். ஸோ இதில் ரெண்டு மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஃபிஃப்த்து கொஷின்ஸ் பாருங்கள். ஃபிஃப்த்து கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, கன்க்ளூஷன்ஸ் கேட்டிருக்காங்க, தென் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஆல் விண்டோஸ் ஆர் டோர் அப்படின்றாங்க. ஸோ ஆளுக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டு சின்னது போடணும், இதுக்கு பெருசாக போட்டுக்கணும். ஓகேவா? ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்துட்டு விண்டோஸு, இது வந்துட்டு டோர்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க, நோ டோர்ஸ் இஸ் அ வால். எந்த டோருமே வால் கிடையாதுன்றாங்க. ஸோ இதுக்கும் ரெண்டு சம்மந்தமும் கிடையாது. ஓகேவா? எந்த வாலுமே எந்த டோர்ஸுமே வால் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள், சம் விண்டோஸ் ஆர் வால்ஸ் அப்படின்றாங்க. ஸோ வாலுக்கும் விண்டோஸுக்குமே எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஓகேவா? டோர்ஸுக்கும் வால்ஸுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் எப்படி இதுக்கும் சம்மந்தம் வரும்? ஸோ ஃபஸ்ட் இது வந்துட்டு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அடுத்து நோ வால் இஸ் அ டோர். எஸ், எந்த வாலுமே டோர் ஆக முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன்ஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ ரெண்டு மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அப்போ ரெண்டாவது ஒன்று தான் கரெக்ட். ரெண்டு மட்டும்தான், ஆப்ஷன் 2 கன்க்ளூஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான ஒன்றா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம இந்த 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 5 கொஷின்ஸில் நம்ம வந்துட்டு சம், ஆல், கன்க்ளூஷன்ஸ் இப்படி தான் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு பண்ணி பார்த்திங்கன்னா, நோ அப்படின்ற ப்ராப்ளம்ஸை பேஸ்டு பண்ணி இருக்கும். நோ, பாசிபிலிட்டிஸ், இதை பற்றி நம்மளுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா? ஸோ ஷார்ட்கட் போடாமலே நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். பட் ஆனால் வந்துட்டு ஷார்ட்கட் மீன்ஸ் என்ன, இப்போ சம்முக்கு பதிலாக நம்மளுக்கு பெரிய வட்டம், சம் பக்கத்தில் என்ன இருக்கும், அங்கே பெரிய வட்டம், தென் வந்துட்டு பக்கத்தில் சின்ன வட்டம். அதே ஆல் இருந்துச்சுன்னா அங்கே சின்ன வட்டம், அது பெரிய வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம யோசிச்சுட்ருக்கக்கூடாது. ஸோ எப்போயுமே ஒரு கொஷின்ஸை வந்துட்டு ஒரு 2-3 தடவை வாசித்தாலே நம்மளால் அதை வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் நோ கன்க்ளூஷன். ஓகேவா? நோ நம்ம 3 இது பார்த்தோம். என்னென்ன? ஆல், சம், நோ, பாசிபிலிட்டி, கன்க்ளூஷன்ஸ் 4 பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் நம்ம ஆல், சம்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோ அப்படின்ற கன்க்ளூஷன்ஸை வச்சு நம்ம பேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கன்க்ளூஷன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்டில் நோ கொடுக்கலனா அந்த கன்க்ளூஷன் எல்லாமே ராங்காக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டில் நோ கொடுக்கல அப்படின்னாலே அப்போ கன்க்ளூஷன் எல்லாமே ராங்காக தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு சின்ன ஒரு இது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் நோன்னு மென்ஷன் ஆகியிருக்குன்னா அங்கே நம்ம டயக்ராமை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட்கட். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சம் ஏ ஆர் பி, ஆல் பி ஆர் சி, தென் நோ ஏ ஆர் டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சம் ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல் பி ஆர் சின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோ சி ஆர் டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகேவா? ஏ சம் பி. ஓகேவா? ஏக்கும் பிக்கும் சம் ரிலேஷன் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், ஆல் பி ஆர் சி, எல்லா பியுமே வந்து சியோட அடங்கிடும். இதில் நோ சி ஆர் டி. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சிக்கும் டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தானே நம்ம போட்டிருப்போம்.
ஸோ இது இது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம இதுவரையும் நம்ம படிச்சிருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சிக்கும் டிக்கும் தான் தொடர்பு இல்லை, ஆனால் நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த சிக்கும் டிக்கும் தொடர்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இந்த ஏக்கு பக்கத்தில் டி போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ஏக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது பாசிபிலிட்டிஸ், 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? சம் ஏ ஆர் டி வரும். ஓகேவா? இல்லை டி அண்ட் ஏ வரும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு சிக்கும் டிக்கும் தான் தொடர்பு இல்லை, மித்தபடி நம்மளுக்கு ஏக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? இதுவே நம்ம பிக்குள்ளே போட்டுக்கலாம் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. பிகாஸ் ஆஃப் சி அப்படின்றது பிக்குள்ளே வர்றது தான். ஸோ அதனால் நம்ம அதை லீவ் இட் பண்ணிடணும். ஸோ பி பக்கத்தில் சம் ஆஃப் ஏ வரலாம், இல்லை ஏவோட உள்ளுக்குள்ளே வரலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் நான் ரெண்டாவதாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பேசிக்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ பேசிக்ஸ் இருக்குது, தென் வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, தென் வந்துட்டு ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓகேவா? 3 இருக்குது. பேசிக்ஸ்னால் என்னது? ஸ்டேட்மெண்ட்டு. பாசிபிலிட்டிஸ் மீன்ஸ் கன்க்ளூஷன். சாரி, எஸ். இப்போ வந்துட்டு பேசிக்ஸ் பார்க்கணும், பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும், தென் ரிசல்ட்ஸ் பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து பேசிக் கரெக்டாகவும் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாகவும் பாசிபிலிட்டிஸ் ராங்காகவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட்ஸும் ராங்காக தான் வரும். இதுவே வந்துட்டு பேசிக்கும் கரெக்டு, பாசிபிலிட்டிஸும் கரெக்டு அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்ஸும் கரெக்டாக தான் வரும். இதுவே வந்துட்டு நம்மளுக்கு பேசிக்ஸ் ராங்காகவும் அதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் கரெக்டாகவும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்பயும் போல் ஒரு இது ராங் அப்படின்னா ராங்கு தான். அடுத்து பாருங்கள், ரெண்டுமே நம்மளுக்கு ராங் அப்படின்னு வந்துச்சுன்னா, பேசிக்ஸும் தப்பாகி பாசிபிலிட்டிஸும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ராங் தான் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம எதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும்? பாசிபிலிட்டிஸும் பேசிக்ஸும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு கரெக்டு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே பேசிக்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் கரெக்டாக இருந்தால் தான் ரிசல்ட்டும் கரெக்டாக நம்மளுக்கு வரும். இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் நல்லா நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின்ஸில் some paper or switch, some switch or book, all book or note, all note or pen, some pen or scale. ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே எங்கேயுமே நோ வரல. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே எங்கேயுமே நோ வரல. அடுத்து பாருங்கள் கன்க்ளூஷன் மூணுமே நோ பேப்பர் இஸ் ஸ்கேல், நோ ஸ்விட்சஸ் ஸ்கேல், நோ பேப்பர் இஸ் ஸ்கேல். ஸோ நம்மளுக்கு இதை என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, பேசிக்ஸ் எல்லாமே கரெக்டு, பாசிபிலிட்டிஸ் எல்லாமே ராங்கு அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்டும் ராங்காக தான் இருக்கும். நன் ஃபாலோஸ். ஸோ இதுக்கு நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். இதுவே நீங்கள் டயக்ராம் போட்டாலுமே இதுதான் ஆன்சர் வரும். எதுவுமே ஃபாலோ ஆகலைன்னு தான் வரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் கன்க்ளூஷன் எல்லாமே நம்மளுக்கு ராங். இங்கே நோ கொடுத்துருக்காங்க. மூணுமே நோ கொடுத்துருந்தனால இது கண்டிப்பாக மூணுமே நோன்னு கொடுத்துருந்தா நம்மளுக்கு ரிசல்ட்ஸும் ராங்காக தான் வரும். ஸோ ஆன்சர் நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம செலக்ட் பண்ணிடலாம், இதில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே இங்கே நோக்கு பதிலாக ஏதாச்சும் சம் ஆஃப், ஆல் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்போ எடுத்து டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் நோ வரல, பட் கன்க்ளூஷன் எல்லாமே நோ தான் வருது. ஸோ அப்போ ரெண்டுமே நோ வந்தாலே அது நன் ஃபாலோஸ் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரெண்டாவது கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ நீங்கள் வென் டயக்ராமும் நீங்கள் போட்டு பாருங்களேன், நம்மளுக்கு எதுவுமே ஆன்சர் வந்திருக்காது. ஓகே, இப்போ வந்துட்டு ரெண்டாவது கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட்மெண்ட்டில் சம் பேப்பர்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ். ஓகே, ஸோ சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ், ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல், நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனில் ரெண்டுமே நம்மளுக்கு நோ கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இங்கே நோ வரலை. அதுக்கு பதிலாக சம் ஆல் வந்திருந்தால் நம்ம கண்டிப்பாக நன் இன்ஃபர்மேஷன்னு நம்ம போட்டிருக்கலாம். பட் ஆனால் இங்கே நோ வந்திருக்கு. அப்போ நம்ம கண்டிப்பாக டயக்ராம் போட்டு தான் ஆகணும். ஸோ டயக்ராம்ஸை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு சம் பேப்பர்ஸ் ஆர் பென் அப்படின்றாங்களே. ஸோ சம் பேப்பர்ஸ் ஆர் பென்னு. ஸோ இது வந்துட்டு பேப்பரு, இது வந்துட்டு பென்னு. ஓகே, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல் அப்படின்றாங்க. ஸோ எல்லா பென்னுமே ஸ்கேலு அப்படின்றாங்க. ஓகே, நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர். எந்த ஸ்கேலுமே மார்க்கர் கிடையாது.
ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். பாசிபிலிட்டிஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த பென்னுக்கும் ஸ்கேலுக்கும் தான் இந்த ஸ்கேலுக்கும் இந்த மார்க்கருக்கும் தான் எந்த தொடர்பும் இருக்காது. பட் ஆனால் இந்த மார்க்கருன்றது வாட் நம்ம வந்துட்டு இந்த பென்குள்ளேயும் போடலாம், இல்லை சம்லையும் போடலாம் இல்லையா? ஸோ இந்த பென்குள்ளேயும் போடலாம், இந்த பென்னுக்கு வெளியிலையும் போகலாம். பென் மீன்ஸ் வாட்? பேப்பர். நான் தப்பாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேப்பருக்குள்ளேயும் போடலாம், பேப்பருக்கு வெளியிலையும் சம் ஆஃபில் போடலாம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள். நோ மார்க்கர் இஸ் பேப்பர். எந்த மார்க்கருமே பேப்பர் கிடையாதுன்றாங்க. நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கன்க்ளூஷனில் தப்பாக சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கர் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம பேப்பருக்குள்ளேயும் போடலாம், சம் ஆஃப் பேப்பர்லேயும் போடலாம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு தப்பான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ மார்க்கரும் பென்னும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கேலும் மார்க்கரும் தான் கிடையாது. அப்போ பேப்பருக்குள்ளே போடலாம், பேப்பர் சம் ஆஃபும் போடலாம். அப்போ நம்மளுக்கு அங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? பேசிக் என்ன சொல்கிறது, பேசிக் தான். பேசிக் வந்துட்டு என்ன சொல்கிறது, பேசிக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்கணும், பாசிபிலிட்டிஸும் வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நோ மார்க்கர் இஸ் பென் அப்படின்றாங்க. ஸோ நோ மார்க்கர் இஸ் பென் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ எந்த மார்க்கருமே பென்னுக்குள்ளே நம்மளால் வைக்க முடியாது. பிகாஸ் அவர் ஸ்கேல் சுற்றி இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஸ்கேலுக்கும் மார்க்கருக்குமே எந்த தொடர்பு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது, வைக்க முடியாது. ஸோ பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக. அப்போ 2 மட்டும்தான் கரெக்டாக நம்மளுக்கு ஃபாலோ ஆகியிருக்கு. ஸோ செகண்ட் ஒன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஒன்லி 2 கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோஸ் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் கேக்ஸ் ஆர் ஸ்வீட். ஓகே, இதில் வந்து நீங்கள் பாருங்கள், ஆல் கேக்கு, ஆல் ஸ்வீட்டு, சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நோ ஸ்வீட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. அப்போ கண்டிப்பாக டயக்ராம் போட்டு தான் பார்க்கணும். ஓகே, நம்ம டயக்ராம் போடலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். எல்லா கேக்குமே ஸ்வீட்டு அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஆல் பக்கத்தில் நம்ம சின்னதாக ரவுண்டு போட்டுக்கிறோம், இதுக்கு பெருசாக ரவுண்டு போட்டுக்கிறோம். பிகாஸ் இது ஷார்ட்கட்டு, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லா கேக்குமே ஸ்வீட்டு. ஓகேவா? எல்லா கேக்குமே ஸ்வீட்டு. அடுத்து ஆல் ஸ்வீட்ஸ் ஆர் குட்ஸ் அப்படின்றாங்க. அப்போ எல்லா ஸ்வீட்டுமே குட்ஸு அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சம் குட்ஸ் ஆர் பெஸ்ட் அப்படின்றாங்க. ஏதாச்சும் சம் குட்ஸ் ஆர் பெஸ்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? சம் குட்ஸ் ஆர் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நோ ஸ்வீட் இஸ் சாக்லேட். எந்த ஸ்வீட்டுமே சாக்லேட் இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? எந்த ஸ்வீட்டுமே சாக்லேட்ஸ் கிடையாது அப்படின்றாங்க. ஓகேவா? எந்த ஸ்வீட்டுமே சாக்லேட்ஸ் இல்லை அப்படின்றாங்க. அப்போ ஸ்வீட்டுக்கும் சாக்லேட்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இந்த சாக்லேட்ஸ் வந்துட்டு வேறு எங்கேயாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த பாசிபிலிட்டிஸும் இருக்குமா அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த பெஸ்ட்டில் பாதியாக போடலாம். ஓகே, ஸோ பெஸ்ட்டில் பாதியாக போடலாம், குட்ஸில் பாதியாக போடலாம். நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கன்க்ளூஷன்ஸில் பாருங்களேன். நோ சாக்லேட் இஸ் பெஸ்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? எந்த சாக்லேட்ஸுமே பெஸ்ட் இல்லை அப்படின்றாங்க. இப்போ தான் நான் சொன்னேன், இந்த சாக்லேட்ஸ் வந்துட்டு இங்கே வரதுக்கும் வாய்ப்பு உண்டு, இல்லை இதுக்குள்ளே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கன்க்ளூஷன்ஸில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு நம்மளுக்கு ராங்கு. ஓகே, ராங்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள். நோ சாக்லேட் இஸ் கேக் அப்படின்றாங்க. எந்த சாக்லேட்டுமே கேக் இல்லை அப்படின்றாங்க. நோ சாக்லேட் இஸ் கேக் அப்படின்றாங்க. வாட்? கேக்கு நடுவில் இருக்குது. ஸோ சாக்லேட்ஸ் எஸ், நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்போ ஸ்வீட்டுக்குள்ளே தான் கேக் இருக்குது. ஸோ அப்போ அதுக்குள்ளே வரும் அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ ஆன்சர் வந்துட்டு கரெக்டு தான். இவங்க சொல்கிறது கரெக்டு தான் கன்க்ளூஷன்ஸில். அடுத்து பாருங்கள். நோ சாக்லேட் இஸ் குட் அப்படின்றாங்க. ஸோ எந்த சாக்லேட்ஸுமே குட்டுக்குள்ளே வராது அப்படின்றாங்க. நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படின்னா நம்மளுக்கு இப்படி கூட வரலாம். ஓகேவா? ஸோ ஸ்வீட்டுக்கும் சாக்லேட்ஸுக்கும் தான் தொடர்பு இருக்கக்கூடாது. பட் ஆனால் குட்ஸுக்கும் பெஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு தொடர்பு இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ராங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் கரெக்டான கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா 2வது மட்டும்தான் நம்மளுக்கு இதில் கரெக்டான கன்க்ளூஷன்ஸாக இருக்குது. ஸோ 2வது மட்டும்தான் நம்மளுக்கு ஃபாலோ ஆகியிருக்கு. ஸோ 2 மட்டும்தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இவங்க சொன்ன மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நோ அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கணும், பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும்.
ஓகே. ஸோ இப்போ 2வது கான்செப்ட் பாருங்களேன். சாரி 3வது கான்செப்ட் பாருங்களேன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் பாசிபிலிட்டி கன்க்ளூஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம்? சம்மு, ஓகேவா, சம்மு, ஆலு, நோ அப்படின்ற கன்க்ளூஷன்ஸை பார்த்தோம், பாசிபிலிட்டிஸை அந்த இதை பார்த்தோம். ஓகேவா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாசிபிலிட்டிஸ் கன்க்ளூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ பாசிபிலிட்டிஸ் கன்க்ளூஷன்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? சம் பேப்பர்ஸ் ஆர் பென், ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ், நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர், கன்க்ளூஷன்ஸில் சம் மார்க்கர் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டி, ஆல் மார்க்கர் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டிஸ்னால் நம்மளுக்கு கன்க்ளூஷன்ஸ் இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்றத அவங்களுக்கே சொல்கிறாங்க, அவங்களே கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சம் பேப்பர்ஸ் ஆர் பென் அப்படின்றாங்க. எஸ், சம் பேப்பர்ஸ் ஆர் பென் அப்படின்றாங்க. ஸோ இது வந்துட்டு நான் பேப்பராக எடுத்துக்கிறேன், இது வந்துட்டு நான் பென்னாக எடுத்துக்கிறேன். அடுத்து ஆல் பென் ஆர் ஸ்கேலுன்றாங்க. ஸோ எல்லா பென்னுமே ஸ்கேலாக இருக்குது. ஓகேவா. எல்லா பென்னுமே ஸ்கேலாக இருக்குது. இப்போ நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர் அப்படின்றாங்க. எந்த ஸ்கேலுமே மார்க்கரில் வராது அப்படின்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே நம்ம வென் டயக்ராம் போட்டுடுறோம். ஓகே. ஸோ அதில் நீங்கள் பாசிபிலிட்டிஸ் பாருங்கள். மார்க்கர் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு பேப்பர் பக்கத்தில் வரலாம், இல்லை பேப்பருக்குள்ளே வரலாம். ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க பாசிபிலிட்டிஸ் கரெக்டாக அப்படின்றத பார்க்கலாம். சம் மார்க்கர் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டி. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாதி பேப்பர் வந்துட்டு மார்க்கருக்குள்ளே வர வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ், இருக்குது. ஓகேவா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மார்க்கர் வந்துட்டு யார் கூட சேரக்கூடாது? ஸ்கேல் கூட தான் சேரக்கூடாது. ஸ்கேலோட சேர்ந்தது பென்னு. அப்போ பென்னு கூடயே நம்மளால் சேர முடியாது. பட் ஆனால் பேப்பர் கூட சம் ஆஃப் பேப்பராக நம்ம இங்கிட்டும் போட்டுக்கலாம் மார்க்கரை. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான கன்க்ளூஷன்ஸ் தான். அடுத்து பாருங்கள், ஆல் மார்க்கர் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா மார்க்கருமே பேப்பரோடு சேருமா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேப்பருமே எல்லா மார்க்கருமே பேப்பரோட வருமா அப்படின்னா எஸ், வரும். இப்போ வந்துட்டு இதுக்குள்ளேயும் நம்ம போடலாம் தானே நான் சொன்னேன். இப்போ மார்க்கருக்கு நம்மளுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேப்பருக்குள்ளேயும் வரும், இல்லை பேப்பரில் பாதியும் வரும். ஸோ அப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த மார்க்கர் வந்து பென்னுக்கும் ஸ்கேலுக்கும் தான் சம்மந்தம் இல்லை. மித்தபடி நம்மளுக்கு வந்துட்டு சம்மந்தம் இருக்குது. பேப்பருக்குள்ளே நம்ம சம்மந்தம் படுத்தலாம். ஸோ அப்போ பேப்பருக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் எஸ், இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு பாசிபிலிட்டிஸும் கரெக்டு தான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஆளுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அதை நீங்கள் சின்ன சர்க்கிளாகவும் பக்கத்தில் உள்ளதை பெரிய சர்க்கிளாகவும் போட்டுக்கலுங்க. இதுவே சம் அப்படின்னு நீங்கள் வந்துச்சு அப்படின்னா சம்முக்கு பக்கத்தில் பெரிய சர்க்கிளாகவும் பேப்பருக்கு பக்கத்தில் சின்ன சர்க்கிளாகவும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா. இது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட்டு. நான் ஒரு இதுலேயே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ நல்லா நீங்கள் கவனித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இந்த 2 கன்க்ளூஷன்ஸுமே நம்மளுக்கு கரெக்டாக ஆப்ஷன்ஸ் பாருங்கள். போத் 1 and 2 ஆர் ஃபாலோஸ். ஓகேவா. இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு என்ன வார்த்தை கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு, ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே. இப்போ 2வது கொஷின்ஸ் பாருங்களேன், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ சம் ப்ளூ ஆர் க்ரீன், சம் க்ரீன் ஆர் பிங்க், ஆல் பிங்க் ஆர் எல்லோ, நோ எல்லோ இஸ் பிளாக். கன்க்ளூஷன்ஸ் அடுத்து சம் பிளாக் ஆர் ரெட். கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள், சம் ரெட் பீயிங் எல்லோ இஸ் அ பாசிபிலிட்டி, ஆல் ரெட் பீயிங் ப்ளூ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, 4 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டு. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வென் டயக்ராம் போட்டு பார்க்கணும். சிலாகிசம் வென் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் அது டயக்ராம் தான். ஸோ நீங்கள் போட்டு தான் பார்க்கணும். போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அடுத்தடுத்து கொஷின்ஸ்க்கு ஆன்சர் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ரீசனிங்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, லாஜிக்கல் ரீசனிங்காக தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த அரித்மெட்டிக்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்துட்டு முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டு, தென் வந்துட்டு க்யூப் ரூட்டு, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும்.
அதே மாதிரி இப்போ டயக்ராம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வென் டயக்ராம் போட தெரியணும். ஸோ எப்படி அப்படின்றது நல்லா நம்மளுக்கு வென் டயக்ராம் டாப்பிக்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிலாகஸம் வந்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வென் டயக்ராம் போடுறது, தென் கன்க்ளூஷன் அது கரெக்டாக இருக்கா பாசிபிளா அப்படின்னு பார்க்குறது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் 4 டைப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆலு சம்மு ரெண்டுமே ஒன்று தான் வரும். நோவும் அந்த பாசிபிலிட்டிஸும் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த சம்குள்ளே போகலாம். ஸோ சம் ப்ளூ ஆர் க்ரீன் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ சம் ப்ளூ ஆர் க்ரீன் அப்படின்றாங்க. எஸ், சம் ப்ளூ ஆர் க்ரீன் அப்படின்றாங்க. அப்போ ப்ளூ இதை நான் க்ரீனாக எடுத்துக்கிறேன். அடுத்து பாருங்கள், சம் க்ரீன் ஆர் பிங்க் அப்படின்றாங்க. ஸோ சம் தான், எல்லா க்ரீனுமே பிங்க் இல்லை, சம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சம் க்ரீன் ஆர் பிங்க் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ சம் க்ரீன் ஆர் பிங்க். அடுத்து ஆல் பிங்க் ஆர் எல்லோ அப்படின்றாங்க. ஸோ எல்லா பிங்க்குமே எல்லோ அப்படின்றாங்க. ஸோ எல்லா பிங்க்குமே எல்லோ. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, நோ எல்லோ இஸ் பிளாக். ஸோ எல்லோக்கும் பிளாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், சம் பிளாக் ஆர் ரெட் அப்படின்றாங்க. இது என்ன சொல்லியிருக்கோம், பிளாக் தானே. ஸோ பிளாக்கில் பாதி இது ரெட்டு அப்படின்றாங்க. ஸோ சம் நம்மளுக்கு தொடர்பு உண்டு. ஓகேவா? ஸோ ரெட்டு. ஓகே, ஸோ இப்போ கான்செப்ட் என்ன கேட்டிருக்காங்க, இது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் தான் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ஓகேவா? ஸோ பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் தான் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ பக்கத்தில் போட்டுக்கலாம், ரெட்டை எல்லோ பக்கத்தில் போட்டுக்கலாம், இல்லை வந்துட்டு ப்ளூ பக்கத்தில் போட்டுக்கலாம், இல்லை ப்ளூக்குள்ளே போட்டுக்கலாம், இல்லை வந்துட்டு பர்பிளா இல்லை பிங்க்குள்ளே போட்டுக்கலாம், இல்லை பிங்க்கு சம் ஆஃப் போட்டுக்கலாம். நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லோவுக்கும் ப்ளூக்கும் தான் எந்த ஒரு சம்மந்தமுமே, எல்லோவுக்கும் பிளாக்குக்கும் தான் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை தவிர மித்தபடி இந்த ரெட்டுங்கிறது எதுக்குள்ளே வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்க்ளூஷன்ஸ் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சம் ரெட் பீயிங் எல்லோ இஸ் அ பாசிபிள் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, சம் ரெட்டு, சம் பக்கத்தில் இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா சம்முக்கு பக்கத்தில் என்ன வரும், என்ன சர்க்கிள் போட சொல்லியிருக்கேன், பெரிய சர்க்கிள், அடுத்து சின்ன சர்க்கிள். ஸோ அப்போ சம் ரெட் எல்லோவா அப்படின்றாங்க. ஓகேவா? சம் ரெட்டு வந்துட்டு எல்லோவாக முடியுமா அப்படின்றாங்க. அஃப்கோர்ஸ் முடியும். பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் தான் சம்மந்தம் இல்லை, பட் ஆனால் ரெட்டுக்கும் எல்லோவுக்கும் சம்மந்தம் இருக்கும். ஓகேவா? அப்போ அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன்ஸ், ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன்ஸ் கரெக்டு தான். ஓகே, இப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள், ஆல் ரெட் பீயிங் ப்ளூ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்றாங்க. ஸோ எல்லா ரெட்டுமே ப்ளூவாக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, எல்லா ரெட்டுமே ப்ளூவாக முடியுமான்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் முடியும். எல்லா ரெட்டுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ப்ளூ பக்கத்தில் போட்டுக்கலாம், இல்லை ப்ளூக்குள்ளே கூட போட்டுக்கலாம் அந்த ரெட்டை. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறது, எல்லோவுக்கும் பிளாக்குக்கும் தான் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, பட் ஆனால் ரெட்டுக்கும் ப்ளூக்கும் தொடர்பு இருக்கும், போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டு தான். ஸோ அப்போ வந்துட்டு இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டு தான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, போத் 1 and 2 ஃபாலோஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ 1 and 2மே ஃபாலோஸ் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்துட்டு 4 டைப்ஸாக நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ 4 டைம்ஸாக நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாகிசமில் வென் டயக்ராம் வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு ஆன் ஆல் கன்க்ளூஷனு, சம் கன்க்ளூஷன், நோ கன்க்ளூஷன், பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4மே பார்த்துட்டோம். ஸோ சிலாகிசம்ங்கிறது உங்களுக்கு ஓரளவு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் வென் டயக்ராம் வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ என்ன பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம டயக்ராம் போடணும், கன்க்ளூஷனை வச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆல் கன்க்ளூஷன்ஸை வச்சுட்டு, சம் கன்க்ளூஷன்ஸை வச்சுட்டு, நோ கன்க்ளூஷன்ஸை வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ 4மே நம்ம ஈஸியாக கிளவராக உங்களுக்கு புரியிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ வென் டயக்ராம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 3 தான் வரும்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. சம்மு ஓகேவா, இதுனா சம், இது வந்துட்டு நான் ஏவாக எடுத்துக்கிறேன், இது வந்துட்டு நான் பியாக எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்கு ஏதோ ஒரு தொடர்பு உண்டு. அடுத்து ஆல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லா ஏயுமே பி தான். ஓகேவா, எல்லா ஏயுமே பி தான். ஸோ இதுதான் கான்செப்டு. அதே மாதிரி நோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏவுக்கும் பிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுடணும். ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அதுதான் வந்துட்டு நோ அப்படின்ற ஒரு வேர்டிங். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு இந்த சிலாகிசம்ங்கிறது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். அடுத்து பாருங்கள், சம் ஏ ஆர் பி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஏக்கும் பிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம். அடுத்து வந்துட்டு ஆல் ஏஆர் பி, இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்துட்டு நோ ஏஆர் பி அப்படின்றத பார்த்துட்டோம். இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட். இந்த கான்செப்டை பற்றி நம்ம எதில் படிச்சிருப்போம் அப்படின்னா வென் டயக்ராமில் படிச்சிருப்போம். பட் சிலாகிசமில் நம்ம கான்செப்ட் 2 தான் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றது தான் பார்க்குறது தான் மெயினே சிலாகிசமை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்பயும் போல் சம் ஏஆர் பி அப்படின்றத போட்டாச்சு. ஆல் பிஆர் சி அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ சம் ஆல்ரெடி நம்மளுக்கு சம் ஏ அண்டு பி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஆல் பிஆர் சி, ஸோ எல்லா பியுமே சி. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த நோ சிஆர் டி அப்படின்றாங்க. நோ சிஆர் டி. ஓகே, ஸோ எந்த சியுமே டி இல்லை அப்படின்றாங்க. அப்போ இந்த டீன்றது தனியாக இருக்கணுமான்னு கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஏக்குள்ளேயும் போகலாம், இல்லை ஏக்கு வெளியில் சம் ஆஃப்லேயும் நிற்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ சிலாகிசமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ அந்த 2 கான்செப்ட்லேயும் நம்ம வந்துட்டு ஒரு 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அதிலே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ ஏவாகவும் இருக்கலாம், இல்லை பியாகவும் இருக்கலாம், இல்லை பியும் ஏவாகவும் இருக்கலாம், இல்லை ஏவும் சியாகவும் இருக்கலாம், இல்லை சியும் ஏவாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் சம் அண்ட் ஆல் கன்க்ளூஷன்ஸ் பார்த்துருந்தோம். அதில் சம்ஸ் பார்த்துருந்தோம். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சம்மே ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் உங்களுக்கு ரிவைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தது நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணோம், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் நோ கன்க்ளூஷன்ஸ் பார்த்தோம். லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ லாஜிக்கல் ரீசனிங் நம்மளுக்கு இந்த 4th பார்ட்டோட முடியுது. ஓகே, ஸோ இந்த 4th பார்ட்டோட நம்மளுக்கு லாஜிக்கல் ரீசனிங் ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ஸில் நம்ம எத்தனை பார்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ 3 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 3 பார்ட்ஸுமே என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ கிளாக் பார்த்துருக்கோம். தென் வந்துட்டு ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பார்த்துருக்கோம். ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ கடைசி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சிலாகிசம் பார்த்துருக்கோம். இந்த 4 டாப்பிக்லேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்துட்டு இந்த கிளாக்கு, ஆர்டர் அண்ட் ரேங்கிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலாகிசம் கூட ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். ஓகே, ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்மளுக்கு இதோட இந்த 4 பார்ட் முடியுது. ஓகே, ஸோ ரீசனிங்னால எல்லாமே லாஜிக்ஸாக தான் இருக்கும். ஸோ 27 சிலபஸில் 27 டாபிக்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு கவர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகரல் சீரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் 4 டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்துட்டு வேறு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிகரல் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிகரல் சீரீஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு படத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சரை பார்த்துட்டு அந்த பிக்சர்ஸில் என்ன மிஸ் ஆகிருக்கு, டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸா, இல்லை இந்த பிக்சர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும் இப்படின்றதான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் இப்போ சிலாகிசம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால அது உங்களுக்கு ஈஸியான டாபிக்ஸ் தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வேறு புது டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஸோ இதோட நம்மளுக்கு இந்த லாஜிக்கல் ரீசனிங் கிளாஸ் முடியுது. 4 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபிகரல் சீரீஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.